ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சாதத்துக்கு கூட கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பெரிய வெங்காயம் எத்தனை எடுக்கிறனோ அதே சேம் அளவுக்கு தக்காளி, வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேங்க, குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் இது வீட்டில் செஞ்சது. கொஞ்சம் மிளகாத்தூளும் எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு, வீட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு, தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வரும் இல்லையா, சுருண்டு வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி லைட்டாக திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளிச்சு மட்டும் விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க, சிம்லேயே வச்சு. அந்த வெந்து வரும்போது அந்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா அந்த தோலெல்லாம் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வருங்க. நல்லா சுருண்டு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டான கத்திரிக்காய்